ஏபிஎல் சீசன் 4ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச்சு இங்கே எஸ்ஆர்ஹெச் வைஸ் டிசி. டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. டிசிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் முருகா அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. முதல்ல ஓவர் போடுறதுக்காக எஸ்ஆர்ஹெச் அணிக்காக பவுலர் நேத்ராஜ். இந்த போட்டியோட முதல் பால் ஒரு நல்ல பாலுங்க. ஸ்டார்டிங்கே டாட் பாலோட இங்கே கொண்டு வந்திருக்காரு நேத்ராஜ். நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது. செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. பட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு இந்த முறை. ஃபீல்டர் இருக்காதால இது ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டுமே. மூணாவது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே ஸ்ட்ரைட்டில் ஆடி இருக்காரு. 4க்கான வாய்ப்பா இல்லைங்க. அங்கே பால் ஸ்டாப் ஆகிருக்கு. இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது சிவா கிட்ட இருந்து. ஃபோர்த் பால் மீண்டும் ஒரு நல்ல பிளேங்க. இங்கே லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. இங்கே ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் முருகா. நல்ல பாலுங்க. இங்கே ஸ்லோ யார்க்கர் மாதிரி போட்டிருக்காரு. இது ஒரு டாட் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க இந்த முறை. பட் கேட்சுக்கான வாய்ப்பு ஃபீல்டர் இருக்காரு. எடுத்திருக்காருங்க. இங்கே முதல் விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு எஸ்ஆர்ஹெச்காக நேத்ராஜ். அண்ட் தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் முருகா. எஸ்ஆர்ஹெச் அணிக்காக 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் அஜித் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல பிளேங்க. பட் ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. ஒரு நல்ல ஸ்டாப்பை பார்க்க முடியுது அங்கே ஃபீல்டர் கிட்ட இருந்து. இது ஒரு டாட் பால். செகண்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஃபீல்டர் இருக்காருங்க. அங்கே நேத்ராஜ் எடுப்பாரா? எடுத்திருக்காருங்க. இங்கே 2வது விக்கெட்டையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே இங்கே விக்கெட் இருந்து வெளியேறி இருக்காங்க. ஒரு நல்ல பவுலிங். நெக்ஸ்ட் பால் இங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அன்பு. ஒரு நல்ல பாலுங்க. போல்டுங்க. இங்கே ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுதுங்க அஜித் கிட்ட இருந்து. வந்த மொதல் பால்லேயே தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்கார் பேட்ஸ்மேன் அன்பு. டிசி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வசா என்கின்ற வசந்த். பவுலர் அஜித்க்கு இது ஒரு ஹேட்ரிக் பால். நல்ல பாலுங்க. சென்சிபிளாக ஆடி ஹேட்ரிக்கை ஸ்டாப் பண்ணியிருக்கார் பேட்ஸ்மேன் வசந்த். இது ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிளை மட்டும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரன்னிங். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே 6ங்க. வந்த மொதல் பால்லேயே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் விக்கி. எஸ்ஆர்ஹெச் அணிக்காக 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் வெங்கட் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் வசந்த். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளேயிங்க. இங்கே பட் ஆஃப் சைட் வீட்டுக்கு மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. இங்கே 1ஆ 2ஆன்றதை கேட்டுப்போம். செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் அதே இடத்துல ஆடி இருக்காரு. மீண்டும் அதே தாங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஆஃப் சைட்லேயே ஆடி இருக்காருங்க. மீண்டும் அதே ஷாட்டு. பட் இந்த முறை பால் உள்ளே வந்திருக்கு. மீண்டும் ஒரு சிங்கிள்ங்க. 4வது பால் மீண்டும் ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காருங்க. ஃபீல்டர் எடுத்திருக்காரு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க. நல்ல த்ரோவை பார்க்க முடிஞ்சது அங்கே. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. ஒரு டாட் பால். ஓவரோட நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. இங்கே மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. 4வது ஓவர் போட்டதுக்காக முதல் ஓவர் போட்ட நேத்ராஜ். மொதல் பாலே இந்த முறை வைடா இல்லைங்க. டாட் பாலுங்க. செகண்ட் பால் நல்லா பிளேயிங்க. இங்கே சரி ஃபீல்டர் காலுக்கு இடையில போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. நல்லா பாலுங்க. அருமையாக போட்டிருக்காருங்க நேத்ராஜ். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இது ஒரு 4வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. நல்ல ஷாட்டுங்க. இங்கே கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காருங்க அங்கே ஃபீல்டரு அஜித். இங்கே மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. எஸ்ஆர்ஹெச்லேருந்து ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது ஆரம்பத்துலேருந்து. டிசி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. அஜித் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றத்தை பார்க்க முடியுது. இங்கே 1 2 இருக்கு. 2 3வது ரன்னுக்கான வாய்ப்பு. ஃபீல்டர் இங்கே பேட்ஸ்மேன் தவறி இருக்காருங்க. அவுட்டுங்க.
இங்கே 3வது ரன்னுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டிலிருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் ரஞ்சித். ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் பேட்ஸ்மேனுக்குள்ள. டிசி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மணி, அந்த அணியோட கேப்டன் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் நேத்ராஜ் டு மணி. ஒரு நல்ல பாலுங்க, ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க, மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஓவர் அஜித் ஸ்ட்ரைக்கில். ஒரு சின்ன தடுமாற்றத்தை பார்க்க முடியுது. அஜித் டு மணி ஃபர்ஸ்ட் பால். ஒரு நல்ல பிளேங்க, இங்கே லெக் சைட் திசையில் தரையோட தரையை ஆடி இருக்காரு. 1 2 ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுதுங்க நேத்ராஜ் கிட்ட இருந்து. சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் வாசா. வைடுங்க, ஒயிட் ப்ளஸ் 1. கீப்பர் கிட்ட இருந்து ஒரு சின்ன தடுமாற்றம், அதை யூஸ் பண்ணி அதை ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க. ஒயிட் ப்ளஸ் 1ங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, அடிச்சிருக்காருங்க. 6க்கான வாய்ப்பா 6ங்க. கேப்டன் மணிக்கிட்ட இருந்து இங்கே ஒரு 6 பார்க்க முடியுது. ஒரு நல்ல பேட்டிங், தன்னோட டிசி அணிக்காக தன்னோட முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் மணி. நெக்ஸ்ட் பால் போல்டுங்க, 6 கொடுத்த அடுத்த பாலு அந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல கம்பேக்ங்க அஜித் கிட்ட இருந்து. இங்கே மீண்டும் ஒரு விக்கெட். ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மனு. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, லெக் சைட் திசையில் ஆளே இல்லை. 1 2 மாறி இருக்குங்க. ஒரு நல்ல குயிக் ரன்னிங்கை பார்க்க முடியுது பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. குட் ரன்னிங், 2 ரன். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காருங்க. இங்கே 1 2 ஆகுதா இல்லைங்க, இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு, பட் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அஜித் டு வசந்த். ஒரு நல்ல பிளேங்க, ஒரு ஆஃப் சைட்லேயே ஆடுறாருங்க நல்லா. மீண்டும் ஒரு சிங்கிள்ங்க. எஸ்ஆர்எச் அணிக்காக அடுத்த ஓவரை போடுறதுக்காக பவுலர் லோகேஷ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் வசந்த். பாலே ஒரு நல்ல பாலுங்க, அருமையான டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர் லோகேஷ். செகண்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இந்த முறை 6க்கான வாய்ப்பு 6ங்க. வசந்த் கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்ல ஒரு நல்ல 6 பார்க்க முடியுதுங்க. இங்க டாட் பால் நல்ல பாலுங்க, 6க்கு அப்புறம் ஒரு நல்ல டாட் பாலுங்க, ஒரு நல்ல கம்பேக். 4th பால் மீண்டும் ஒரு பாலுங்க, உடச்சி போட்டிருக்காரு. பட் இந்த முறை கொடை கிளம்பி கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஆஃப் சைடு இடம் இல்லை, செவுத்துல பட்டு கீழே ட்ராப் ஆகிருக்கு. இங்கே 2 ரன்னும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. இங்கே மீண்டும் ஆஃப் சைடில் ஆடி இருக்காரு. இங்கே 1 2 ஆகுதா? ஆமாங்க, ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுதுங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பா கேட்சுங்க, எடுத்திருக்காங்க. இதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. எஸ்ஆர்எச் வெஸ் டிசி மேட்ச்க்கான செகண்ட் இன்னிங்ஸ் எஸ்ஆர்எச் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கார்த்தி அண்ட் நான் ஸ்ட்ரைக்லேயும் பேட்ஸ்மேன் கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக இங்கே பவுலர் பிரகாஷ். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க மொதல் பாலே. இங்கே ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரீபால், மீண்டும் ஒரு வைடுங்க. தொடர்ச்சியாக இங்கே 2 வைடை பதிவு பண்ணியிருக்காரு பவுலர் பிரகாஷ். தேர்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் ரீபால், 3வது வைடுங்க. பாலே போடாமல் எஸ்ஆர்எச் அணிக்கு 3 ரன் கிடச்சிருக்குங்க. பேட்டில் ஆடாமே. பவுலிங்கில் ஒரு சின்ன சேஞ்ச், பவுலர் சேஞ்ச் ஆகிருக்காரு. பவுலர் சதீஷ் இந்த முதல் ஓவரை போடுறாரு, கண்டினியூ பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஓவரை. முதல் பந்து இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரம் சதீஷ் டு கார்த்தி. மீண்டும் ஒரு வைடுங்க. வந்த பவுலரும் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 4வது வைடுங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரீபால், 5வது வைடுங்க. ஒரு வைடு போட்டாங்கன்னா வைடில் ஒரு ஓவர் போட்டதுக்காக உங்களுக்கு ஒரு விருதே கொடுத்துடலாம். நல்ல பாலுங்க, ஒரு நல்ல பால், ஒரு வழியாக வைடு இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே தூக்கி ஆடி இருக்காரு. டபுள் தாங்க, பட் லெக் சைட் திசையில் ஒரு குறிப்பிட்ட சைடில் அடித்தா டபுள் மட்டும்தான். தேர்ட் பால்
ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காங்கங்க. முதல் விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க டிசி அணி. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டிலிருந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் கார்த்தி. எஸ்ஆர்எச் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நேத்ராஜ் ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான 4th பால். ஒரு சின்ன தடுமாற்றம். 4th பால் உடச்சு போட்டிருக்காரு. இங்கே ஒரு டாட் பால். பெரிய ஷாட் இருக்குமான்னு எதிர்பார்த்த இடத்துல ஒரு நல்ல டாட் பாலுங்க. 5வது பால் நல்ல பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போட்டிருக்காரு. டாட் பாலுங்க. வைடாக போட்டுட்டு இருந்த ஒரு ஓவரான்ற மாதிரி இருக்குது இந்த ஓவரு. ஒரு நல்ல கம்பேக்ங்க டிசி அணிக்கிட்ட இருந்து. இந்த ஓவரோட கடைசி பாலுங்க. ஸ்ட்ரைக்கில் நேத்ராஜ். நல்ல பிளேங்க. பட் இருந்தாலும் ஃபார்வர்ட் ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. இது ஒரு டாட் பாலுங்க. இதோட இங்கே முதல்ல ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவரை போடுறதுக்காக பவுலர் பிரகாஷ். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. இந்த ஓவரோட முதல் பால். மீண்டும் ஒரு வைடுங்க. வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மீண்டும் காட் மாற்றி போடுறாரு. ஃபர்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு வைடுங்க. கொஞ்சம் லைனை பிடிக்க திணறிக்கிட்டு இருக்காரு பவுலர் பிரகாஷ். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. கிரேட் பாலுங்க. ஒரு டாட் பாலுங்க. வைடு போட்ட பவுலரான்ற மாதிரி இருக்கு இந்த பால். ஒரு அருமையான பாலுங்க. செகண்ட் பால் மீண்டும் ஒரு வைடுங்க. செகண்ட் பால் கிரேட் பாலுங்க. கிரேட் பாலுங்க. டாட் பாலுங்க. லைனில் போடக்கூடிய பால் எல்லாமே நல்ல டாட் பாலாக போட்டிருக்காரு 2 பாலுமே. பட் நிறைய வைடும் அவர்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. தேர்ட் பால் நல்ல பாலுங்க. இங்கே லெக் சைட் திசையில் ஆடி இருக்காங்க. பட் அங்கே நம்மளால் கவர் பண்ண முடியல சேவர் இருக்கிறதால. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் நேத்ராஜ். ஒரு ஃபுல் டாஸ் பால் போல்டுங்க. இன்சைட் டச் ஆகி இங்கே நேத்ராஜ் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் இன்சைட் டச்சில் தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. எஸ்ஆர்எச் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கில். அந்த அணியோட கேப்டன். ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்கார். ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ரன் அவுட்டா இல்லைங்க. நாட் அவுட் கால் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுதுங்க டிசி கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுங்க. இங்க 6க்கான வாய்ப்பா 6ங்க. இங்க அஜித் கிட்ட இருந்து எஸ்ஆர்எச் அணிக்காக முதல் 6 இங்க பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல பேட்டிங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3வது ஓவரை போடுறதுக்காக டிசி அணிக்காக பவுலர் மணிகண்டன். அந்த அணியோட கேப்டன். அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அஜித் கார்த்தி. அம்பையர் கிட்ட இருந்து ஒரு ஒயிட் சிக்னல். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல பாலுங்க. ஆஃப் சைட் திசையில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். அதை யூஸ் பண்ணிங்க ஒரு சிங்கிள். செகண்ட் பால் மணி டு அஜித். நல்ல பாலுங்க. லெக் சைடு ஆடி இருக்காரு. மீண்டும் ஒரு சிங்கிள். இந்த ஓவரோட 3வது பால் நல்ல பாலுங்க. டாட் பால். 4th பால் ஒரு நல்ல பாலுங்க. இங்கே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு விட்டுருக்காருங்க வசந்த். அவர் மிஸ் பண்ணது கேட்சா இல்லை மேட்சான்றதை பார்ப்போம். இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. 5th பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஜித். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. நல்ல டாட் பாலுங்க. இங்க லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் ஃபுல் டாஸ் பாலுங்க. இங்க கொட கிளம்பி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காருங்க ரஞ்சித். அந்த அணியோட கேப்டன் அஜித் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் சதீஷ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. இங்கே மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஒரு டாட் பால். செகண்ட் பால் போல்டுங்க. இங்கே ஸ்லோவாக போடப்பட்ட யார்கர் பாலு. இங்கே ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் கிளீன் போல்ட் ஆகி தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்கார் பேட்ஸ்மேன் கார்த்திகேயன். எஸ்ஆர்எச் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் பால் ஒரு நல்ல பிளேங்க. ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. இது ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்டீஃபன். நெக்ஸ்ட் பால்
நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு ஸ்லோ யோக்கர், பட் சென்சிபிளா அதை ஃபார்வர்ட் திசையில் தட்டிட்டு இங்கே ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல குயிக் சிங்கிள். நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. லெஃப்ட் சைட் திசையில் ஆடி இருக்காரு. இங்கே 1-2 சிங்கிள் மட்டுமேங்க. இதோட இந்த ஓவரோட கடைசி பால். ஷாட்டுக்கான ட்ரை, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஆடி இருக்காரு. ரன் அவுட்கான சான்ஸா? இல்லைங்க, மிஸ் ஆகிருக்கு. டைரக்டட் இருந்தால் கண்டிப்பாக விக்கெட். இது இங்கே ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 5வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் மணி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஸ்டீஃபன். ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ஒரு குயிக் சிங்கிள்ங்க. மீண்டும் செகண்ட் பால். நல்லா பிளேங்க. இங்கே மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால் டாட் பாலுங்க. அவரோட 4வது பால். கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. ஒரு 8 முறையில் கேட்சு. விக்கெட் இன்னும் ஒரு நல்ல கேட்ச் பார்க்க முடியுது. மீண்டும் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. இங்கே ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காருங்க. ஒரு நல்ல கேட்சை பார்க்க முடியுது அங்கே ஃபீல்டர் கிட்ட இருந்து. இங்கே மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. பெரிய ஷாட்டுக்கான ட்ரைல இங்கே தொடர்ச்சியாக விக்கெட் இழந்துக்கிட்டு இருக்காங்க எஸ்ஆர்எச் அணி. எஸ்ஆர்எச் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கில். இது ஒரு ஹேட்ரிக் பால் மணி அவர்களுக்கு. விலகையாட பார்த்துருக்காரு. ஒரு நல்ல ஷாட்டுங்க, பட் இருந்தாலும் இது கிரவுண்டுக்கு வெளியே போயிருக்கு. இது 1-2 பார்ப்போம். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் பிரகாஷ். இந்த கடைசி ஓவரில் கிட்டத்தட்ட 16 ரன் தேவைப்படுது எஸ்ஆர்எச் அணிக்கு. 16 ரன் அடித்தா எஸ்ஆர்எச் அணி வெற்றி. டிஃபெண்ட் பண்ண டிசி வெற்றி. முதல் பால் வைடுங்க. உதிரிகள் உங்கள் எதிரிகள். ரீபால். ஃபர்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு வைடுங்க. விக்கெட்டுக்கான ஒரு அப்பீலு இல்லைங்க, நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அப்பீல். தேர்ட் பால் ஆடி இருக்காங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இல்லைங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்க, ஃபாஸ்டான த்ரோ. செகண்ட் பால் ஷாட்டுங்க. 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் ஃபீல்டர் யாரும் இல்லைங்க. நோ மேன் ஸ்டாண்ட்ல பிளேஸ் ஆயிருக்கு. இங்க 2வது ரனுக்கான முயற்சியா? ஈஸியான ஒரு ரன் அவுட்டுங்க. இங்க கடைசி ஓவரில் மீண்டும் ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க டிசி அணி. அடுத்த 2 பாலுக்கு 10 ரன் அடிச்சா எஸ்ஆர்எச் அணி வெற்றி. இங்கே 3 பாலுக்கு 10 ரன் அடிச்சா வெற்றி. 4வது பால் நல்ல ஷாட்டுங்க, பட் 2 தாங்க. 5th பால் டாட் பாலுங்க. இங்கே மேட்ச்சு கிட்டத்தட்ட டிசி பக்கம் வந்துருச்சுங்க. கண்டிப்பாக கடைசி ஒரு பாலில் 8 ரன் அடிக்கணும். இந்த ஓவருக்கான கடைசி பால் எக்ஸ்ட்ராஸ் எதுவும் போடாமல் கரெக்டான முறையில் போட்டு 6 அடித்தா கூட இந்த மேட்சை டிசி வின் பண்ண வாய்ப்பு. பட் எக்ஸ்ட்ராஸ் போட்டால் மேட்ச் மாறும். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, மீண்டும் ஒரு டபுள் தாங்க. இதோட இந்த மேட்ச் இங்கே முடிஞ்சிருக்கு. முதல் மேட்சை டிசி வெற்றிகரமாக வின் பண்ணியிருக்காங்க. வைடில் அதிகமான ரன் கொடுத்தாலும் ஒரு நல்ல கம்பேக் மூலியமாக டிசி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. வாழ்த்து.